ஹாய் கைஸ், ஈஸியா பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாமா? ஒரு கடாயில எண்ணெய் விட்டு சிம்ல வச்சுக்கோங்க. இன்னொரு பேன் எடுத்து பட்டர் விட்டு அதில் பன்னீரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். அதில் சீரகம், பட்டை, கிராம்பு இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் தக்காளியை பியூரி பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டு கிளறி கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி இதில் காஷ்மீரி சில்லி, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்ட விடுங்க. காஷ்மீரி தூள்னால மட்டுமே கலர் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ ஃபுட் கலர்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ க்ரீம் கன்சிஸ்டன்சிக்காக கேஷ்யூ அண்ட் கசகசாவை ஆட் பண்ணியிருக்கோம். அது பியூரியாக ஆட் பண்ண வேண்டியதான். இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிங்கன்னா க்ரீம் கன்சிஸ்டன்சி வரும். அதை ஆட் பண்ணியிருக்கு. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. அதில் ரோஸ்ட் பண்ண பன்னீரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ இதுக்கு ஆட் ஆன் பண்ணுற மாதிரி டாப்பிங்ஸாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. வீட்டிலே ஈஸியான பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம் கைஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.